நிலா பத்தியா? அப்படியா? நிலா அப்படி வந்துச்சாக்கும். அம்மா போய் ஒரு டிஷிங் முடிச்சு. ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த மேடத்துக்கு வந்து ஒரு பல்கான ஒரு கோல்டு ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன பண்ணுறோம், என்னெல்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். நான் ரெடி ஆகிட்டேன், ஸ்னேகாவும் ரெடி ஆகிட்டா. அதுவும் இந்த காஸ்டியூம் போட்டுட்டு மேடம் சொல்கிறா. என்னப்பா சொன்ன நீங்க? சொல்லு. இல்ல, நான் லேப்ல வந்து வர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தானே போட்டிருக்கோம். ஏதோ சின்ன பிள்ளை ஆன மாதிரி அவளுக்கு ஃபீல். அப்படியாமா இருக்கா அம்மா? காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரியாமா இருக்கா? ஆமா சொல்லிருமா. எதுக்கு அடிக்க போவ? அம்மா அப்படிதான் இருக்கா. சரி, அப்பா 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 அம்மா கை கொடு. அப்பா கிளாஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்பா கிளாஸ் நல்லா இருக்கா? இங்க 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 அம்மி, இங்க அம்மி. சரி அப்பா போமா, ட்ரெஸ் வாங்க போமா, நகை எடுக்க போமாயா? அவளை கூட்டு போல. அவளை வந்து நாங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வீடியோக்குள்ள போயிட்டியா? வீடியோக்குள்ள போய் 1/2 மணி நேரம் ஆச்சு மேடம். அம்மா வீட்டுல இவ்வளவு கொண்டு விட்டுட்டு நாங்க தான் போனோம். அதனால இவளுக்கு ஐயோ அங்க பாருங்க கீழே வந்து மலை. சோ இப்பதான் ரெடி பண்ணோம். ஆனா இந்த பிள்ளைங்கலாம் பண்ணுவாங்க இப்படிதான். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி பக்காவா வைக்கும்போது தான் இப்படி டேமேஜ் பண்ணிடுவாங்க. சத்யா என்னம்மா செஞ்ச? போய்த்தியா? ஒஞ்சிச்சு போய்த்தியா? சத்யா நவுங்க கீழே விழுந்துறாங்க. நவுண்டுவாங்க. மேட் எடுத்து போடு, மேட் எடுத்து போடு. சின்ன பிள்ளை மேட்லாம் எடுத்து போடுது. அரே கா வாரே வா. மேட் போடுங்க, மேட் போடுங்க. இவ ட்ரெய்னிங் பத்தி அழகா போட்டுட்டு ட்ரெய்னிங். ச்சே அப்பா எந்தி போதும், தொடக்கூடாது. போதும், கால தொட. மேட்ல கால தொட. மேட்ல கால தொடங்க. ச்சே வந்து ரமட்ட வந்து. என்ன அழகு ட்ரெய்னிங் தான் இது. போமா, பாப்பா விட்டுட்டு அடிக்கடி அங்க அவளுக்கு முத்தம் கொடுக்க கூடாது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் விழுந்துரும். வாயில முத்தம் கொடுத்ததுக்கு வீடியோ ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்களோ ஒரு தடவை. ஆமா ஆமா, குடுக்கறவள வேண்டாம்னா சொல்ல முடியும். சரி போமா. சரித்ரா வாங்க. இருங்க, நாங்க ஜட்டி மாத்திட்டு கையெல்லாம் கழுவிட்டு வாங்க. வாங்க 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 கைஸ், போலாம். இது நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். கோல்டு அதான் டைமண்ட். years later. So guys, yes, ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இல்லை மாதம், ரொம்ப மாதங்கள் கழித்து வந்து நகை அப்படிங்கிறது, ஒரு கோல்டு அப்படிங்கிறது சேர்த்துருக்கோம். ஏன்னா ஒரு 3 months ஃபினான்ஷியலில் ரொம்ப டவுனாக இருந்தேன். வர்றது வந்து கரெக்டாக இஎம்ஐக்கும் கார் இஎம்ஐ எனக்கு ஒரு 17,000 இருக்குது, வாடகை 10,000. இதுவே எனக்கு ஒரு 27,000 எனக்கு இஎம்ஐயும் வாடகையிலே போயிடுது. ஸோ அப்படி ஒரு 3 months 4 months, ஆமாம் 4 months ரொம்ப ஃபினான்ஷியலாக டவுனாக இருந்தேன். எனக்கு என்னோடய மெயின் சேனலும் இல்லை, எதுவுமே இல்லை.
அப்படியே போயிட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன்ஸ் அடுத்து இந்த சேனலில் நீங்கள் கொடுத்த உங்கள் சப்போர்ட், உங்களோட லவ் அப்படி இல்லை கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்னேகாவுக்குமே ரொம்ப சந்தோஷம். நகை சேர்க்குறது அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் நாங்கள் குட்டி குட்டியாக தான் சேர்த்துருக்கோம், உங்களுக்கே அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் என்னென்ன நகை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத தனியாக உட்காந்து ரிவீல் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும், ஓ இது எடுத்திருக்காங்க. இப்போ இத்தனை இது செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு ரிங்கு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்னேகாவுக்கு வெள்ளியிலையுமே நிறைய பொருள்லாம் எடுத்தோம். அது எதுவுமே நான் வீடியோவில் காட்டலை, பட் அது என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அதில் காட்டுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான். ஸோ நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம், அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களை வாழ வைக்கிறீங்க. அதான் சிம்பிள். நான் என்னன்னு மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸுமே பார்க்குற மக்களாகிய உங்களால் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க, நீங்கள் அவங்க வீடியோஸ் பார்க்குறதுனால அவங்க ஏர்ன் பண்ணி கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நானும் இல்லாமல் எல்லா யூடியூபர்ஸுமே இதே தான். ஸோ உங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எப்போவுமே நான் உங்கள் பிரகன் தான். ஸோ லவ் யூ ஆல். ஸோ இப்போ வந்து நான் கிரிக்கெட்டுக்கு வந்துட்டேன். நகையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஸ்னேகா அவங்க வீட்டில் விட்டுட்டு அகாடமி வந்துட்டேன். ஸோ ஏன்னா இப்போ மேட்சஸ் வந்து நம்ம வாரம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒயிட் பால் ஆடுவேன், ரெட் பால் ஆடுவேன். ஃபுல்லாகவே கிரிக்கெட்டில் இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக இறங்கணும் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இல்லை, பெரிய லெவல் போகணும் அப்படிலாம் என் ஆசை இல்லை. எனக்கு தூத்துக்குடிக்குள்ளே பிரகன் நல்லா விளாடுவான், பிரகன் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு ஓரளவுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டு. அதனால் நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு நான் கிரிக்கெட் வந்து ஜாண்டி கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஜாண்டி சார்ட்ட தான் நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவர்கிட்ட வந்ததுலேருந்து தான் எனக்கு கிரிக்கெட் எல்லாமே கரியர் இம்ப்ரூவ் ஆச்சு. நிறைய மேட்சஸ் எல்லா இடத்துலையும் விளையாண்டுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, மனசில் வந்து நமக்கு ஒரு வெறி இருக்கும் தெரியுமா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது சினிமா இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, நம்மளை வந்து ஒருத்தங்க டவுன் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் கரியரில் எனக்கு ஒரு டவுன் இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னை ஒரு டீமில் வந்து மேட்ச் விளையாட கூப்பிட்டுட்டு ஏன்னா 3 மேட்ச் என்னை இறக்கவே இல்லை. ஒரு சின்ன சான்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிற மேட்சும் வந்துச்சு. இந்த மேட்ச் உங்களுக்கு சான்ஸ் உண்டுங்கிற மாதிரி சொல்லியும் அந்த மேட்சும் என்னை வெளியே உட்கார வச்சுட்டாங்க. நம்மகிட்ட இவனை எடுத்திருக்கமே என்னன்னு கூட பார்க்காம ஒரு 4 மேட்ச் என்னை வெளியே உட்கார வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கிரிக்கெட்டுக்கு அன்ஃபிட் அப்படி இப்படின்லாம் நிறைய பேசியிருப்பாங்கள்ல உள்ளுக்குள்ளே, அப்படிலாம் என் காதுக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ முடிவு பண்ண நம்ம அடிக்கணும் அப்படின்ட்டு நான் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். மேட்சஸும் போகிறேன், ஓரளவுக்கு விளையாடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் என்னோட கோச் தான், ஜாண்டி கோச் தான் எனக்கு இவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக. ஒரு மிஸ்டேக்கும் சின்ன மிஸ்டேக் தான், இந்த கால் இப்படி வரும், இந்த கால் இங்கே போகலன்னா நீங்கள் இப்படி ஹிட் பண்ணலாம் இப்படின்னா ஒரு மிஸ்டேக்கும் நுணுக்கமாக சொல்லுவார். ஸோ உங்களுக்கு வேணும் மறக்காமல் நம்ம ஜாண்டி கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நானும் அங்கே தான் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ப்ராக்டிஸ் வந்திருக்கேன். ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அப்படியே இந்த விளாக கண்டினியூ பண்ணலாம் வாங்க. 2000 years later. அடுத்து அம்மாவுக்கு தான் நம்ம நகை எடுக்கணும். ஸ்னேகாவுக்கு எடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு தான், கைச்சுபி பாப்பாவுக்கு. ஆமாம், பாப்பாவுக்கு இப்போ புது கம்மல் எடுத்திருக்கு. அதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். அம்மே தூங்கிட்டாளா? சரித்து தூங்கிட்டா. இல்லை நடிப்பு எம்மோ நடிப்பை பாரு. சரித்து தூங்கிட்டாளாக்கும். சரித்து யானை பத்தியா? எப்படிமா பார்த்த யானைய? அப்படி வந்துச்சு யானை. யானை எவ்வளவு பெருசா இருந்துச்சு? அவ்வளவு பெருசா இருந்துச்சாக்கும். யானை எப்படி சாப்பிட்டுச்சு? சாப்பிட்டுச்சா? பாப்பாக்கு நெக்ஸ்ட் இப்போ ஒரு கம்மல் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு புது செயின் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு பிளானு. என்ன சரித்து, நம்ம பாப்பாவுக்கு தான் நகை சேர்க்கணும். ஐபடை ஆஃப் பண்ணோன்னா விளையாட ஆரம்பிச்சிருவா. சரி, நாளைக்கு வந்து நம்ம ரிவீல் பண்ண போறோம். இன்னைக்கு பண்ண போறோம். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? தங்க சேர்ந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து தங்க சேர்த்திருக்கோம். உங்களோட அந்த மனசு நினைப்பு எப்படி இருக்கு? அந்த மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு மாசம் ஆச்சு தெரியுமா தங்கம் எடுத்து? ஆமா, எடுப்போம். இனிமே வரப்போதுல வந்து நம்ம தங்கம் எடுக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளவு ரேட் அவ்வளவு. நகையை காலையில பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். சாயந்தரம் போய் எடுத்துடலாம் அப்படி சொல்லி நம்ம எப்படி நகை எடுத்தோங்கிறதோ அடுத்த வீடியோல நம்ம சொல்லுவோம். எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். ஈவினிங் போய் எடுக்கிறதுக்குள்ளே 300 ரூபாய் கூடி இருக்கு. ஒரு நாள் ஈவினிங் குள்ள 300 ரூபாய் கூடி. ஈவினிங் காலையில பார்த்து வச்சுட்டு சாயந்தரம். அப்ப இனிமே நகை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் படணும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இப்பமே எங்களுக்கு கொஞ்சம் வந்து கடவுள் வந்து ஒரு நகை எடுக்க வச்சிருக்காருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவோம். அதான் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் நெக்ஸ்ட் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து பிரகனுக்கு இன்னொரு ஒன்று எடுக்கலான் இருக்கோம். அது வந்து நாங்க எப்படி நாங்க நகை எடுக்கோங்கிறத நாங்க அடுத்த வீடியோ. இன்னும் பிரகனுக்கே தெரியாம ஏதோ பிரகனுக்கு எடுக்க போறோம் அப்படிங்காங்க, என்னன்னு தெரியல. சரி, எனக்கு என்னன்னா என் அவளுக்கு
என் மவளுக்கு நான் சேர்க்கணும். என்ன சரித்து? அடுத்தது என் பர்த்டே தானே வருது, அப்ப நீ தான் சர்ப்ரைஸ் பண்ணணும். ஆமா, சர்ப்ரைஸ்க்குள்ள சேர்த்த வேண்டியதான். போன வருஷம் சர்ப்ரைஸுக்கு காரு, இந்த வருஷம் சர்ப்ரைஸுக்கு ஏரோப்ளேன். சரித்து, யானையை பார்த்து எப்படிமா பயந்த? அப்படி பயந்தியா? அச்சோ, நிலாவை பத்தியா? பாத்தில்ல நிலா எப்படி வந்திருக்குன்னு. அப்படியா? நிலா அப்படி வந்துச்சாக்கும். நிலா எப்படிமா சாப்பிட்டுச்சு? அம்மா போய் டிஷம் குடிச்சு வந்துருப்போம். நோ நோ, வெளியே தூக்குறோம்ல, வெளியே வந்துருவா. இன்னும் வெளியே தும்பா பார்த்து. சரி, அப்போ நாளைக்கு நம்ம ரிவீல் பண்ணிடலாமா? ஓகே, டன். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் வந்து வீடியோஸில் அதில் பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு. அந்த ட்ரெயில வச்சே தெரிஞ்சிருக்கும். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி எடுத்தோம், என்ன மெத்தடில் நகை எடுக்கலாம், நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பிரைன் ரூல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் இல்லைனா நான் இல்லை. ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க கைஸ். ஸோ எஸ், நீங்கள் நம்ம பிரைன் ரூல்ஸ் சேனலில் மெம்பர் வரலனா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு நம்ம பிரைன் ரூல்ஸ் சேனல் மெம்பராக இருங்க. ஸோ நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய், செஸ்.